ஒரு சூப்பரான மூவிக்கு போகலாமா? மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கிறப்பெல்லாம் மூவி போகணும்னு தோணும். ஸோ இப்போ மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கிறப்ப சூப்பரான மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எஸ், நம்ம சூர்யா சார் நடித்த ரெட்ரோ மூவி தான். பேனர்லேயே பார்த்துருப்பீங்க, லவ் லாஃப்டர் வார் அப்படின்னு சொல்லிட்டு. லவ்வும் இருக்கும், இதில் சிரிப்பும் இருக்கும், போரும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் போனேன். ஸ்டார்டிங்கே வந்து நம்ம கலைஞர் சாரோடது அந்த தமிழ் முத்தமிழ் பாரதிதாசன் அது எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மூவி ஸ்டார்ட் ஆச்சு. தூத்துக்குடி பேஸில் இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து 1960 நடந்த ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவியோட டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் ப்ரொடியூசர் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா சார் அண்ட் ஜோதிகா மேம். மூவி எடுத்த உடனே ஃபைட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வந்து இதில் சூர்யா சாருக்கு வந்து சிரிப்பே வராது அப்படின்ற கான்செப்ட்ல தான் மூவி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவரோட லவ் ஸ்டோரியும் நடுவில் மிங்கிள் ஆச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ். பட் அது பிரிஞ்சு அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு. அண்ட் வந்து அங்கே ஒரு சாங் வந்துச்சு, அதுவும் சூப்பரான சாங்காக இருந்துச்சு. எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க தியேட்டர்ல. ஹீரோயின் வந்து பூஜா மேம், ஹீரோ வந்து சூர்யா சார், அப்புறம் அவங்க டேட் ரோல்ல வந்து ஜார்ஜ் பண்ணியிருந்தாரு. அண்ட் வந்து பிரகாஷ் ராஜ் சாரும் பண்ணியிருந்தாரு இதுல ரோல். ஒரு சாங்ல ஸ்ரேயா மேமும் இதுல என்ட்ரி கொடுப்பாங்க. எல்லா ஆக்டர்ஸும் மிக்ஸ் அண்ட் மேட்சா வந்திருந்தாங்க இந்த மூவில பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருந்துச்சு. அண்ட் வந்து இதுல பெரிய டாஸ்கே வந்து சூர்யா சார் ஃபைனலா எதுக்காக சிரிச்சாரு அப்படின்றது தான். ஸோ ஸ்ரேயா மேமோட டான்ஸ் பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கு. இன்னுமே அப்ப பார்த்த மாதிரியே தான் இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் த பீப்புள் மக்கள் அடிமைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த அடிமைத்தனத்துல இருந்து இது ரிலீஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்துதான் லாஸ்ட்ல இந்த மேரேஜ் நடக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க மேரேஜ் ஸ்டாப் ஆகி தான் அவங்க வந்து ஜெயிலுக்கெல்லாம் போவாங்க. ஃபைனலா இந்த இடத்துல சிரிக்கிறப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். இது யாருமே எதிர்பார்க்கல, தியேட்டரே சிரிச்சது. ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா ரெட்ரோ மூவி போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.